வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை ஏற்ற மகிழ்ச்சி. இன்றைய நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சி இந்த தென்சீன கடலை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டிருக்கின்ற இனி வருகின்ற நாட்களில் வலுப்பெறப்போகின்ற கடல்சார் உரிமை போர் தொடர்பானதாகத்தான் அமையப் போகிறது. இதற்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியிலே சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் வணக்கம் நேயர்களே. நாம் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய நிகழ்ச்சியானது இந்த தென்சீன கடலை அடிப்படையாக கொண்டுதான் அமைய போகிறது. இந்த தென்சீன கடலின் முக்கியத்துவம் தொடர்பில் நாம் முதல்ல பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கின்றோம். காரணம், இந்த தென்சீன கடலை உரிமை கொண்டாடுவதற்கு பல நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் சீனாவுக்கும் கொரியாவுக்கும் இடையில் அண்மை காலத்திலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த தென்சீன கடலுக்கு உரிமை கோரி பிலிப்பைன்ஸ், வியட்நாம், புருனே, தாய்வான், மலேசியா, கம்போடியா, சிங்கப்பூர் இப்படி பல நாடுகள் சீனாவுடன் போராடி வருகிறது. இவ்வளவு நாடுகளும் இந்த ஒற்றை கடலுக்கு போட்டி போடுவதற்கான அடிப்படை காரணமாக என்ன இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த தென்சீன கடல் என்பது சீனாவிற்கு தெற்காக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மலேசியா, பிலிப்பீன்ஸ் மற்றும் இந்த வியட்நாம் போன்ற நாடுகளுக்கான ஒரு கரையாகவும் மற்றும் இந்த பட்டு பயண பாதை, அதாவது கடற்போக்குவரத்திற்கான ஒரு பிரதான பாதையாகவும் அமைந்திருக்கின்றது. இது பல நாடுகளின் தரை தொடர்புகளை அல்லது கடற்தொடர்புகளை கொண்ட ஒரு கடலாக இருப்பதால் தான் இந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. இதிலும் குறிப்பாக இந்த கடல் ஆதிக்க எல்லை என்பது எவ்வளவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து சீனா மாறுபட்டு செல்கின்றது. அல்லது அவர்கள் தங்களது கடல் எல்லை விஸ்தரிப்பை அளவுக்கு அதிகமாக தங்களது இறையாண்மை என அதை கூறி அல்லது தங்களது பிராந்திய பாதுகாப்பு என கூறி அவர்கள் இந்த கடல் எல்லைகளை அதிகரித்திருக்கின்றார்கள். முந்தைய காலத்தில் தினேஷ், இந்த கடல் எல்லை என்பது 20 கடல் மைல்களாக, அதாவது C0 என்பார்கள், 20 கடல் மைல்களாக இருந்தன. அதற்கான காரணம், உண்மையான காரணம் என்னவென்றால், அவர்கள் கடல் எல்லைகளை நிர்ணயித்த பொழுது இருந்த ஆட்லரிகளின் குண்டுகள் போய் விழக்கூடிய தூரமாக 20 கடல் மைல்கள் தான் இருந்தன. அப்போதைய ஆட்லரிகளின் எறிவீச்சு தூரம். அதை வைத்துத்தான் அப்பொழுதைய நாடுகளுக்கு இடையேயான அந்த கடல் எல்லைகள் என்பன வரையறுக்கப்பட்டன. ஆனால் இந்த விவகாரத்தில் சீனா தனது கடல் எல்லையை விஸ்தரிப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருந்த ஒரு தீவை அல்லது மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு கடல் பகுதியாக இருந்த ஒரு சிறிய திட்டை கடலில் இருந்து மணல் எடுத்து நிரப்பி அதை ஒரு தீவாக ஆக்கி அங்கே தனது படைத்தளத்தை அமைத்தது மாத்திரமல்ல, அங்கே ஏவுகணை தளத்தையும் அமைத்திருக்கின்றது. இது இந்த இதர நாடுகளின் பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தலாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் அவர்கள் அதாவது அந்த நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பயம் என்பதை விட அவர்களை பயப்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் பெறும் சக்தியாக அமெரிக்கா இருப்பதோடு அந்த சர்வதேச சண்டித்தனக்காரன் என்கின்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது என தனது கடற்தளங்களில் அமைந்துள்ள கடல் கப்பல்களை இந்த பகுதிகளில் பயணிக்க வைக்கின்றது. இதே அமெரிக்கா இங்கே நாங்கள் குறிப்பிட்ட நீங்கள் அந்த கரையோரத்து, அதாவது இந்த தென்சீன கடலோடு இருக்கின்ற நாடுகள் என்று குறிப்பிட்ட நாடுகளில் எல்லாம் தளங்கள் இருக்கின்ற அமெரிக்கா அங்கெல்லாம் ஏவுகணைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்கள் இந்த சீனாவின் விஸ்தரிப்பு என்பதை விரும்பவில்லை என்பதுதான் இதற்கான காரணம். இந்த தென்சீன கடல் தொடரில் பல காலமாக சர்ச்சைகள் தொடர்ந்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா மேலும் 2 அதிநவீன போர்க்கப்பல்களை ரோந்து பணியில் இணைத்திருக்கிறது. இந்த தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்கா ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கு இந்த சீனா ஏற்கனவே கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் இந்த அமெரிக்காவினுடைய புதிய செயற்பாட்டை சீனா உட்பட்ட தென்சீன கடலை உரிமை கோருகின்ற நாடுகள் எப்படி பார்க்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நிச்சயமாக இது அவர்கள் தங்களுடைய இறையாண்மையில் இவர்களுடைய தலையீடு இருப்பதாகத்தான் கருதுவார்கள் அல்லது நடைமுறைப்படுத்துவார்கள். ஏனென்று சொன்னால் இதற்கான காரணம் அந்த பிராந்தியமானது அவர்களுக்குரியது.
அது ஒரு சுய உரிமையுடைய பெரிய பிராந்தியம். அந்த நாடுகளிடையே முருகல் நிலை இருந்தாலும் அவர்கள் சில வேளைகளில் இணக்கப்பாடுகளுக்கு செல்வதும் முருகலுக்கு வருவதுமான நிலை இருக்கின்றது. ஆனால் அந்த பலவீனமான நாடுகள் என கருதப்படும் நாடுகளுக்கான பாதுகாப்பாக அல்லது பங்காளியாக அமெரிக்கா இருக்கின்றது. அமெரிக்கா மலேசியாவில் கூட தளத்தை அமைத்து விட்டது, அண்மையில் ஒரு பெரிய தளத்தை. அதே போல பிலிப்பைன்ஸில் வைத்திருக்கின்றது. இது போன்ற பல நாடுகளில் அமெரிக்கா வைத்திருக்கின்றது. அதை விட இந்த கொரியா, நீங்கள் குறிப்பிடாத நாடுகளான ஜப்பானில் கூட அது பெரிய பாரிய தளங்களை வைத்து அது பல இடங்களிலும் வைத்திருக்கின்றது. அதை விட இந்த அமெரிக்காவின் கப்பல்கள் என்பவை எவ்வாறென்றால், இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் என்பவை அவை ஒரு படை முகாமை விட பாரிய வலுவுடையவை. அணுகுண்டுகளை காவி செல்கின்ற கப்பல்களாக கூட இருக்கின்றன. அவற்றில் பல யுத்த விமானங்கள் இருக்கின்றன. அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கின்றது. எதிரிகளை எவ்வளவோ தூரத்தில் கண்டளிக்கக்கூடிய அளவிலான பல வசதிகளை கொண்ட கப்பலாக அது இருந்தாலும் இவர்கள் அதாவது சீனாவை மிரட்டுவதற்கான நடவடிக்கையாக இது தொடர்ந்தாலும் சில வேளைகளில் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளில் சீனாவோ மாறுதலான நடவடிக்கைகளை எடுத்தால் அது கூட ஒரு போராக அல்லது ஒரு சண்டையாக என்றுதான் நாங்கள் அதை இப்பொழுதைய காலகட்டத்தில் குறிப்பிட வேண்டும். சண்டையாக மூலக்கூடிய சாத்தியக்கூறு கூட இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருப்பதன் அடிப்படையில் இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற வகையில் அமெரிக்காவினுடைய எதிராளிகள் சீனாவுக்கும், சீனாவினுடைய எதிராளிகள் அமெரிக்காவுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இதன் அடிப்படையில் வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், இதில் இந்த பயனாளிகள் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த சீனாவானது தனது அதாவது இந்த பிராந்திய கட்டுப்பாட்டை இழப்பதற்கு ஒரு தயாரான சக்தியாக இல்லை. சீனர்கள் எவ்வாறு அந்த பிராந்தியத்தை அதாவது ஆதிகாலம் முதல் அவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த சில்க் ரோட் என்று கூறுவார்கள், பட்டுப்பாதை என்கின்ற திட்டத்தின் மூலம் ஆசிய கண்டத்திலேயே ஒரு பொருளாதார கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர்கள். அதை விட இந்த போர் பொருள்களில் கூட அந்த ராஜதந்திரமான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இன்றும் இந்தியாவின் சுமார் 27,000 சதுர மைல் நிலப்பரப்பை கையகப்படுத்தியவர்கள் 65ஆம் ஆண்டு அல்லது 66ஆம் ஆண்டு அதனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவ்வாறானது ஒரு சக்தி தான் சீனா. எனவே இதற்கு மறுபக்கமாக இவ்வாறான சீனாவுடனான பொருதலுக்காக இந்தியா பயனாளியாக கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. பொருளாதார ரீதியில் என்றால் பொருளாதார ரீதியில் சீனாவும் இந்தியாவும் தற்பொழுது இந்த சம வளர்ச்சியை அடைந்திருக்கின்றன. அதாவது இந்தியா எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் இருந்த சீனாவானது இன்றைய தேதியில் அந்த ஒரே அளவு வளர்ச்சியை கொண்ட நாடுகளாக முன்னேறுகின்ற அளவுக்கு இந்தியா தன்னை உயர்த்தி கொண்டுள்ளது. ஆனால் பண அளவிலோ அல்லது பல அளவிலோ இல்லாவிட்டாலும் இந்த பொருளாதார அளவில் அந்த வளர்ச்சி வீதம் என்பது அவர்களுடைய பொருளாதார அந்த நிலையை சார்ந்தது. இப்பொழுது சீனாவினுடையது ஒரு 100 பங்காக அல்லது 100 வீதமாக இருந்தால் இவர்களுடையதை நாங்கள் ஒரு 60 அல்லது 70 வீதமாகத்தான் எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்த தயாரிப்புகளும் உற்பத்திகளும் அவ்வளவு அந்த அதாவது அளவுக்கு மீறியவை. ஆனால் மறுபக்கமாக அந்த ஒரே அளவில் இவ்வாறான ஒரு நிலைமையை இவர்கள் செய்வதால், அதாவது வளர்ச்சி வீதத்தை அடைந்து கொண்டு செல்வதால் அமெரிக்காவுடனான சீனாவின் நெருடல்கள் என்பது நிச்சயமாக இந்த இந்தியாவை ஒரு மேல் நோக்கி செல்ல, அதாவது மேற்கத்திய தரப்புகளில் ஒரு சிநேகித சக்தியாகவும் பொருளாதார உற்பத்திகளை சீனாவிற்கான மாற்றீடாக பாவிப்பதற்கான சக்தியாகவும் வளர்வதற்கு உதவும். இங்கே பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இவ்வாறான வளர்ச்சியின் பொழுது இங்கே நடைபெறப் போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி அல்லது இப்பொழுது நடைமுறைப்படுத்த முயல்கின்ற அந்த வாக்குறுதிகளின் விளைவுகள், அதாவது அவரை பொறுத்தவரையில் முக்கியமாக 2 நாடுகளின் உற்பத்தி பொருட்களை அவர் கடுமையாக வெறுக்கின்றார். ஒன்று சீனா, முதலாவது சீனா, அடுத்தது மெக்சிகோ. அதாவது அவர் கூறுகின்றார் என்றால் சீனாவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதனால் அதற்கான மேலதிக அந்த வரியாக மக்கள் 30% என்று நினைக்கின்றேன், 30% செலுத்த வேண்டும். ஆனால் அப்படி செலுத்தினால் கூட இந்த சீனாவில் இருந்து வாங்கும் பொருளுக்கு ஈடாக அமெரிக்காவில் ஒரு பொருளை செய்வது என்பது ஏறக்குறைய இயலாத காரியம். ஏனென்றால் அங்கே உள்ள
தொழிலாளர்களுக்கான சம்பளம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான அந்த ஓவர்ஹெட் எனப்படும் அவர்களுக்கான தேவைகள் என்பனவெல்லாம் அதிகம். எனவே அவர்களால் இந்த விலைக்கு கொடுக்க முடியாது. அவ்வாறான ஒரு நிலையில் இந்த போட்டி சந்தையில் இந்தியா வெற்றி பெறலாம், மேலும் பல நாடுகள் வெற்றி பெறலாம். ஆனால் இந்த சீனா ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பை எச்சரித்திருக்கின்றது, ஒரு பொருளாதார போருக்குள் தங்களை தள்ள வேண்டாம் என்று. ஏனென்றால் சீனாவை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த டீசென்ட்ரலைசேஷன் எனப்படுகின்ற பல நாடுகளிலும் சந்தைகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நாட்டில் தங்கியிருக்கவில்லை. எனவே எவ்வாறாக இந்த பொருளாதார போர் செல்லும் என்பதை யாருமே சொல்ல முடியாது என்பதைத்தான் உங்களுக்கான பதிலாக நான் சொல்ல முடியும். சரி, இந்த இடத்திலே நீங்கள் அமெரிக்கா இந்தியாவோடு ஒன்றித்து போகக்கூடிய நிலைப்பாடுகள் இந்த விடயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இதைவிட நிறைய விஷயங்களை பார்க்கின்ற போது அமெரிக்கா இந்தியாவோடும் முரண்பட்டு போகக்கூடிய ஒரு நிலை தானே இருக்கு. இல்லை, அதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் எல்லாரையுமே பகைக்க முடியாது. அதாவது இந்த டொனால்ட் ட்ரம்ப் முதல் இருந்த ஜனாதிபதிகளை போல அல்லாமல் அந்த முன்னுதாரணம் இல்லாத புரள்வான கொள்கைகளை கொண்டவராக இருக்கின்றார். அவரது கருத்தையே அவரது அதிகாரிகளையே மறக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக, ஒரு நகைச்சுவையாக பார்க்கக்கூடியவராக கருதப்பட்டாலும் மறுபக்கமாக செய்கின்றார். அதாவது தான் சொல்வதை செய்வதால் இவர் இருக்கும் மட்டும் இவ்வாறான ஆபத்துக்கள் என்பன இருந்து கொண்டே இருக்க போகின்றன. அதுக்கு பிரதிதான தெரிவுகளும் இருக்க போகின்றன. குறிப்பாக இப்பொழுது இந்த ரஷ்யா விவகாரத்தில் தனது உளவு படைகளையே பலவீனமாக்கும் கருத்துக்களை ரஷ்யா அமெரிக்க விவகாரத்தில் அல்லது அமெரிக்க தேர்தலில் தலையிட்டது என்பதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது உளவுப்படியே அந்த பலவீனப்படுத்தும் கருத்துக்களை தெரிவிக்க அவரது அதிகாரிகளே அந்த தகவல்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது, அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை கூறுகின்றார்கள். அதே போல இந்த சீன விவகாரத்தில் கூட மாறுபட்ட கருத்துக்களை அவரது அதிகாரிகள் கூறுகின்றார்கள். எனவே இவ்வாறான முரண்பாடானதொரு சூழ்நிலையில் இந்த இந்தியா பற்றிய நிலை, ஒரு விடயத்தில் இந்தியாவானது நிச்சயமாக பயனடைய போகின்றது எங்கே என்று சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்பின் பிரதான கொள்கையான இந்த குடிபெறவாளர்கள் விடயத்தில் அவர் கொண்ட கட்டுப்பாடுகள், குறிப்பாக சில கம்பெனிகளை மேலும் இந்தியாவை நோக்கி நகர்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கான அந்த தொழில்நுட்ப மூளை என்பது ஆசியாவிலும் மத்திய கிழக்கிலும் அல்லது அந்த வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளில் இருக்குமாக இருந்தால் அந்த நாடுகளில் உள்ள பிரஜைகளை அமெரிக்காவுக்கு அழைப்பதில் உள்ள சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக அடுத்த சந்தையை நோக்கி செல்வார்கள். அப்படி அடுத்த சந்தையை நோக்கி அவர்கள் செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு செல்லக்கூடிய இடமாகவும் தெரிவாகவும் இந்தியாவே இருக்கின்றது. மறுபக்கமாக இந்த செனட் தொகையின் அளவில் எடுத்து பார்த்தால் இந்தியானது 2ஆம் நிலையில் இருக்கின்றது. சைனாவுக்கு அடுத்த சனத்தொகையை கொண்ட நாடு இந்தியா. எனவே அவர்களுடைய தேவைகள் என்பதை தவிர்த்து அவர்கள் இந்த ஏற்றுமதி என்கின்ற ஒரு நிலைக்கு வருவதற்கு நிச்சயமாக அவர்களுடைய அந்த தாராளமயம் என்பது எவ்வளவுக்கு இயலும் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். இந்த விடயத்தில் எனவே அவர்கள் பலன்களை எடுப்பார்கள் ஒழிய அமெரிக்காவை ஒரு பாதகமாக நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் அறவே இல்லை இன்றைய தேதியில் என்பதுதான் எனது கருத்து. நிச்சயமாக இந்த விடயத்திலே 2 அணிகள் பிரதானம் பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று அமெரிக்கா, அதாவது இந்த தென் சீன கடல் தொடர்பிலே ஒன்று அமெரிக்கா பிரதானம் பெறப்போகிறது, மற்றது சீனா பிரதானம் பெறப்போகிறது. ஆகவே இந்த இதர நாடுகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகள் எவையாக இருக்கும், அதுபோல சீனாவுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள் எவையாக இருக்கும்? இந்த அமெரிக்கா என்பது நேட்டோ நாடுகளின் அதாவது ஆதாரத்தில் தங்கி இருக்கும் ஒரு நாடு என்பது அனைவருக்குமே தெரிந்தது. இந்த நேட்டோ என்கின்ற அமைப்பின் மூலம்தான் படையணி நகர்த்தல்கள் மற்றும் படைகளுக்கான உதவிகள் என்பனவற்றை எல்லாம் பெறுகின்றது. அதே போல இந்த உலகின் கட்டியாள்கின்ற அமைப்பாக அல்லது காத்திரமாக உலகம் செயற்படுவதற்கான அமைப்பாக இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் அவை போன்றவற்றிற்கும் பெரும் மூலதனத்தை கொடுத்து அதை இயங்குவதற்கான உதவியை செய்து கொண்டிருக்கின்ற நாடாக கூட அமெரிக்கா தான் இருக்கின்றது. மறுபக்கமாக இவர்களது கண்மூடித்தனமான முடிவுகள் என்பது எந்த திசையை நோக்கி அவர்களது உதவியாளர்களை அல்லது அவர்களது வழிபெற்றிகளை அல்லது அவர்களது ஆதரவு நாடுகளை செல்ல வைக்கும் என்பது ஒரு இன்றைய தேதியில் பொறுத்து இருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். காரணம் என்னவென்றால் இன்று இந்த அவர் பதவியேற்றதன் பின்னர் இந்த அதாவது பிரித்தானிய அதிபர் போய் சந்தித்திருந்தார் தெரேசா மே அவர்கள். ஆனால் அதே இடத்தில் இந்த ஐக்கிய
ஐக்கிய ஒன்றுபட்ட ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற அமைப்பு இன்று அந்த அமைப்பிலிருந்து பிரித்தானியா வெளியேறிவிட்டது. இதர நாடுகள் அனைத்தும் இருக்கின்றன. அதன் தலைமைத்துவம் அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடனான ஒரு முரண்பாட்டு நிலையைத்தான் அல்லது அவருடன் ஒத்து முழுமையாக போகக்கூடிய அளவிலான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படாத சக்திகளாக இருக்கின்றன. அதிலும் இந்த ஜெர்மனிய அதிபர் ஆங்கலா அவர்கள் கூட அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார். எனவே இவர்கள் அனைவரையும் ஒரே பாட்டிற்குள் கொண்டு வந்து அவர்களது ஆதரவை பெறுவது என்பதற்கு பல காலம் எடுக்கும். ஏனென்றால் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பது பல நாடுகளிலும் பல பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற ஒரு காரணமாக இப்பொழுது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மத்திய கிழக்கின் கொள்கைகளை மாற்றியமைக்க போகின்றார் என்கின்ற நிலையானது அவர் கூறினார் ஈராக்கில் இருந்து எண்ணி எடுப்போம் என்று. ஆனால் அவரது அதிகாரிகள் அதை மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய போவதில்லை என்று. அதே போல இவர்கள் உருவாக்கிய இந்த அகதிகள் பிரச்சனை என்பது சுமார் 11 மில்லியன் மக்களுக்கு மேலான சிறிய, அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்குமான சண்டையாக நாங்கள் அதை எடுத்து பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் அங்கே மத்திய கிழக்கில் இந்த தலைமை இழந்த நாடுகள் அல்லது ஜனநாயக புரட்சிக்கு வலிந்து தள்ளப்பட்ட நாடுகள் என்ற ரீதியில் இந்த லிபியா, ஜெமன் மற்றும் சிரியா மற்றும் ஈராக் ஆகிய 4 நாடுகளும் பலிக்கடா ஆக்கப்பட்டன. அதைவிட இதர தேசங்கள் எல்லாம் அங்கே இந்த பிரச்சனையின் விளிமியங்களை தாங்கி நிற்கின்றன. அதன் விளைவுகளை பெற்ற பெரும் பிரதேசமாக இந்த ஐக்கிய ஒன்றுபட்ட ஐரோப்பிய யூனியன் இருக்கின்றது. பிரித்தானியா கூட ஏறத்தாழ சுமார் 1 மில்லியனுக்கு அளவான அகதிகளை இந்த பிரச்சனைக்கு பின்னான காலத்தில் ஏற்றிருந்தாலும் இந்த பலமாக அகதிகள், இந்த முஸ்லீம் தேச அகதிகள் சென்றடைந்த பிரதேசமாக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய கருத்துக்கள் கூட எதிர்காலத்தில் அவர்கள் தங்களை அங்கே ஸ்திரப்படுத்திய பிறகு எதிர்காலத்தில் தாக்கங்கள் விளைவிக்கக்கூடியவையாக மாறும். ஆனால் அது டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் அல்ல. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இவர்கள் ஆதரவு கொடுப்பதில் அவதானம் பேணுவார்கள் என்றால் அது தங்கள் நாடுகளில் பிரச்சனையாக வரக்கூடாது அல்லது தங்கள் நாடுகளுக்கு பயங்கரவாதத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக. எனவே இந்த அமெரிக்காவானது தனது இந்த ஆதரவு தளத்தில் ஒரு ஆட்டத்தை காணுகின்ற போக்கை கொண்டிருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போதைய மனப்பான்மையுடன் தனது நடவடிக்கைகளை தொடர்ந்தார். இந்த சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு யாரால் நடுநிலைமையாக இருக்க முடியும் அல்லது என்ன விடயங்களை கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியும் என்று சொல்லி இது தீர்க்க முடியாத பிரச்சனை. இதை வைத்து பிரச்சனைகள் உருவாகலாம் ஒழிய இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்பட முடியாது. ஏனென்றால் இந்த தென் சீன கடலில் செயற்கையாக அமைக்கப்பட்ட தீவை சீனா விட்டு செல்ல போவதில்லை. அதே போல இந்த கடல் ஆதிக்கம் தேவை அல்லது சுதந்திர கடற்பயணம் தேவை என்கின்ற கோதாவில் அமெரிக்க போர்க்களங்கள் பயணிக்க போவதும் உண்மை. ஆனால் மறுபக்கமாக அந்த சீனாவானது தனது கட்டுப்பாடுகளை இறுக்கி அந்த தீவின் நிலையை பேணும். அது தன்னுடைய பிரதேசம் என்பதை அது எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்காது. இதில் இங்கே அந்த ஒரு நிலைமை மாற்றம் எப்படி வரும் என்றால் ஜீனியஸ், இந்த அமெரிக்கா தற்பொழுது தளங்கள் வைத்திருக்கின்ற அல்லது ஆதரவு வழங்குகின்ற இந்த வியட்நாம், மலேசியா மற்றும் பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளில் எல்லாம் அதற்கு எதிரான கோஷங்கள் வரும் பொழுது ஆட்சியாளர்கள் அவ்வாறான நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த முனைவார்கள். குறிப்பாக பிலிப்பீன்ஸில் அது ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. அங்கே ஆட்சிக்கு வந்தவர் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு கோஷதாரியாகவும் குரல் கொடுப்பவராகவும் இருந்திருந்தாலும் இப்பொழுது அதற்கு அமைதியாக்கப்பட்டு விட்டார். அதற்கான காரணம் தெரியவில்லை. ஆனால் அந்த அவ்வாறான ஒரு அந்த போக்குகள் காலத்திற்கு காலம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எனவே இது பிரச்சனைகள் இதிலிருந்து இன்னும் மேலெழுமை ஒழிய பிரச்சனைகள் என்பன தீர்வுக்கு வராது. அதைத்தான் நான் உங்களுக்கான விடையாக சொல்றேன். இதோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் திடல் நிகழ்ச்சியினை நிறைவு கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. இதுவரை நேரமும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுதர்மா. நன்றி தினேஷ், நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம். லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.